கழுத்துக்கு நான் தாலியா இருப்பேன். அந்த தாலியை கட்டுற புருஷனே நானாத்தையா இருப்பேன். நான் செய்வனை வச்சிருக்கேன். ஏய் மசுரை கொண்டு வந்து கணத்துல சேர்க்கிற பொண்டையில பேசுறீங்கன்னு பார்த்தே திட்டுறீங்க. ஆனா இந்த பிள்ளைய பார்த்து இவ்வளவு கோவப்படுறீங்களே, மசுரை குத்தி பிடிச்சுன்னு. ஒரிஜினலா வச்சுக்கிட்டு அதான ஒரிஜினலா. டூப்ளிகேட்டா நான் விரிச்சு போட்டுக்கிறேன் கூட நீ பேன் பாத்தி உனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா உண்மையிலேயே உனக்கு மண்ட மசிரே இவ்வளவு நல்லா இருக்குனா. கினா கினா பெரிய மணிரத்ன டைரக்டர் ஒரு வசனம் பேசினா காமன் நேரம் பேசுவார். உன் மண்டி இவ்வளவு இருக்குண்ணா. அவ்வளவுதான். மணிரத்ன டைரக்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. நீ வா, இந்த பாட்டோடு இந்த கூட்டம் பூரா போயிடும். விதி இல்லை. இப்போ மிஸ்டர் பேர் அவங்க பூரா போயிட்டாங்கன்னா நம்மள ஒரு போக மாட்டாங்க. இவற்றை நம்ம காசு வாங்குவோம். உன்னை உறிஞ்சு விட்டுக்கிட்டு என்ன செய்வேன்னே தெரியாது. அந்த சீன் எப்போ வரும்? அந்த வந்துட்டாங்க இல்ல, அவங்க தான் லோன் போடுறவங்க. எப்படி தெரியுமா காதல்? தம்பி நீ அழுகாம மோத்த கொண்டு போ. ஒரு காதல்ன்றது மங்களகரமானது. நான் காதல் பண்ணும் போது அப்படியே வர்றியே என்னமோ நான் வாரே ஒரு நாளைக்கு வாய் தலைவா போட. அவ்வளவு தூரம் வர முடியாதா? நீர் கட்டுற கண்ணுல போல சொன்னா கிண்ணா கிண்ணா சொன்னா அரைஞ்சுருவேன். பர்ஃபார்மன்ஸ் கவனிக்கலாம். கண்ணுல பால் ஊத்த வந்து கண்ணம்மா கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த எப்படியே அவங்களாங்க. நீங்க பாடுங்க கிண்ணா கிண்ணா. சந்திரமதி என்னம்மா செஞ்ச? புள்ளைய காணம்னு தேடினாரு, நான் பாப்பா காணம்னு தேடினேன். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாட வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேவே தேவே அடியஞ்சுதமே. என்ன இது? என்னத்தை நான் பார்க்க போறேன்? இது எனக்கு அசிங்கம். நான் திரும்பி பார்த்தா எனக்கு அசிங்கம். அவன் ஒரு வாத்தியான கூட நினைக்காம என்னைய மூங்கிக்க மாதிரி நினைச்சு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி 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 குலுங்காம அடிங்க. என்ன எல்லாத்தையும் மேடையில ஏத்தி விட்டு வளர்த்து விட்டு இப்படி ஏத்த ஊரு என்ன? நீ எப்போதானே ஏத்த போற? தெரியலையாப்பா. ஏமாந்தோப்பு ஐயனாரு எந்த குதிரையில வர போற? அம்மா இப்படியாவது நான் நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்ல, இப்போ ஒரு ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சிருக்கேன் 2.5 மணி நேரத்தில். அம்மா எந்த வீட்டுல வச்சு எப்போ வந்தாலும் நுப்பம் டேலை, எப்போ வந்தாலும் அழுதுட்டு சிரிச்ச முகம் சீதுவையிட வந்த ஒரு நாடகம் நல்லா இருக்கு. நிச்சயமும் மூட்டத்தில் காலு வலிக்கு விழுந்த மாதிரி ஏன்டா என்ன சாமி நம்மளுக்கு பார்க்கணும். கொஞ்சம் உள்ள படுங்க. இந்த பிரசவமா வாக்க சொன்னேன். ஏழை நானே நீர் செக் பண்ற டாக்டரா? குறி வாக்கணும் சாமி. ஆங்குரியா வெண்குரியா அட ஊரி எந்த காட்டு தற்குரியா ஊடுகுறி சொல்லி வரேப்பா. சொல்லுங்க. பிறந்தது பெரிய ஆஸ்பத்திரி. கொலைவளம் உருளி வீரப்பை மையம் உரிமை அடிக்கிறாரு. அறான்னு சொல்றதுக்கு உனக்கு வரலாறு இப்ப சொல்லி வரேன் பாரு. இப்பத்தே நீ உண்மையிலே அழுகணும். மணி இது கவனி. பூர்வீக ஊரு
ஓட்டுருந்துச்சு அதை பார்த்தேன். ஓ சில்க் ஹவுஸா? கிருங்கா கோட்டை தம்பி. உடுக்கு உடஞ்சாலும் பரவாயில்ல, ரெங்கிக்கிட்டாரே இவன். உடுக்கு என்ன உடுக்கு அது? வெள்ளை உடுக்கு. நம்மகிட்ட ஒரு கரும்பு உடுக்கு இருக்குல்ல. இப்போ நான் க்ளோஸ் போட்டுக்கிறேன். இல்ல இல்ல அது இரு, இவனை என்ன சொல்றேன் பாரு. சரி உன்னைய பெத்தது பெரிய ஆஸ்பத்திரி. ஆமோ பத்திரகாளி மணி ஓசை. நேரம் 2:45. டிங் டாங். சென்னை செல்லும் பயணிகளின் கவனத்திற்கு 2வது எக்ஸ்பிரஸ். ஏலே அது இல்லையா? சரி சரி. ஊ ஊ நீ பிறந்தது பெரிய ஆஸ்பத்திரி. ஓம் தடுப்பூசி போட்டது சுப்பை ஆஸ்பத்திரி. ஆமா சாமி ஆமா. அங்கதான் அங்கதான். வைத்தால போனது பவித்ரா கிளினிக். ஓம் என்னடா அது? அங்கதான். புரியலடா. உன்னைய வளர்த்து இனி வருஷம் 17. உப்பு உப்புன்னு ஊதி உனக்கு வக்கனையா பொன்னி அரிசியை வாங்கிட்டு வந்து என் கிண்ணில போட்டு அலசுன்னு அலசி உனக்கு 40 வகை கூட்ட வச்சு உன் வாயில தள்ளி, உனக்கு கோழி முட்டை அவிச்சு உன் கிண்ணத்துல தள்ளி, உனக்கு பசுமாட்டுல கிடந்த பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை வெண்ணையாக்கி, கூரிராஜன் உங்களுக்கு நான் சாப்பாடு கட்டி வேலைக்கு போயிட்டு வாங்க நான் அனுப்பிச்சேனா நீங்க? ஆமா, நீங்க மாட்டு தாண்டி பெற்றால ஓட்டைய பாக்குறதுக்கு ஏறிக்கிட்டு உக்காந்து இருக்கிறீங்க. இவங்க சொல்றாங்க நாங்க ஆம்பளை சம்பாரிச்சு கிழிச்சாம். வேற என்ன? ஆம்பளை சம்பாரிச்சு கிழிச்சாம். சரி, நாங்க சம்பாதிக்கிறோம். நீ என்ன வேலைக்கு போய் சம்பாதிப்ப? நாங்க சித்தாள் வேலைக்கு போவோம். சித்தாள் வைக்கு கிழிச்சு சித்தாள் வேலைக்கு போவோம், பெட்ரோல் பங்க் போவோம், மெடிக்கல் ஷாப் போவோம், ஆஸ்பத்திரி போவோம், எல்லா வேலைக்கும் பெண்கள் வேலை பார்ப்போம்டா. ஆமாடா. பெட்ரோல் பங்க் வேலைக்கு போறீங்களா? போவேன். பெட்ரோல் பங்க் வேலைக்கு போய் காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு போவேன்? கரெக்டா 9 மணிக்கு டியூட்டிக்கு ஜாயின் ஆகுவேன். 9 மணிக்கு ஜாயின் ஆகி திருப்பி ரிட்டர்ன் எத்தனை மணிக்கு வர்ற? சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன். ஏன் 6 மணிக்கு வர்றீங்க? அதுக்கு மேல வேலை பார்க்க முடியாது. வேலை பார்க்க முடியாதுன்னு இல்ல, நீ 6 மணிக்கு மேல நின்னுக்கிட்டு இங்க பைப்பை பிடிச்சிக்கிட்டு பெட்ரோல் போட்டேன்னா வர்றே முறை உனக்கு ஆயில் போட்டு நிரப்பிட்டு போயிடுவாங்க. போயிட்டு போறாங்க. அதை தெரிஞ்சுக்க. எவ்வளவு நாளைக்கு தான் ஆயில சும்மாவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. போட்டுட்டு போட்டுமே பெண் ஆளு அடப்பு தடப்பா இருக்கல. ஜிம்முக்கு போறீங்களோ? ஆமா. இல்ல எப்படிமா? சொல்லுங்க மாமா. எப்படி கும்முன்றீங்க? சித்தாள் வேலைக்கு போவேன். அப்படியா? ஆமா. நீங்க சித்தாள் வேலைக்கு பண்ணா நாங்க கொத்தனார் வேலைக்கு போவோம். ஆமா. எந்த கொத்தனாரு? நீங்க சித்தாள்னா நாங்க தூத்துக்குட்டி கொத்தனாரு தூக்கிக்கிட்டு குத்துனாரு. அருமையான பாட்டு. இப்படின்னு நாங்க வியாபாரத்துக்கு போவோம். நீங்க நான் இந்த இடத்துல வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். நானே வியாபாரம் பார்க்க வந்திருக்கேன். என்ன வியாபாரம்? நீங்க என்ன பாக்குறீங்க? நான் வந்து பல பிசினஸ். என்ன பல பிசினஸ்? என்னென்ன வியாபாரம் பண்ணாத வியாபாரமே கிடையாது. சரியா? சொல்லுங்க. நீ என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நான் இழந்த பழ வியாபாரம். இழந்த பழமா? பழமெல்லாம் இழந்த பழம்லாம் அந்த காலத்து பழம். இப்பெல்லாம் இளநீ விக்கிறேன். இளநியா? இந்த சூட்டுக்கு தணிக்கிற பழமே அதுதான். நீ சொன்னா நான் ஒத்துக்க முடியாது. என்ன? நெல்லிக்காய் வியாபாரம் பண்றோம்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஏய் இளநீ விக்கிற நீ என்ன வியாபாரம் பாக்குற? இளநீ விக்கிறியா? ஆமா. சரி கோவப்படாத. இளநீ வியாபாரம் பாக்குறேன். என்ன அந்த பையன் நைஸா கிளம்புறப்பல எங்கப்பா போற? ஏ வருவாருமா, இருமா, ஒண்ணுக்கு போயிட்டு வராராமா. எங்க போற சொல்லிட்டு போ. அட ஒண்ணு எங்க போற? அட வீடியோ சத்தமா சொல்றா. எங்கடா போற தம்பி? மூத்தர அடிக்க போயிட்டு வா போ. சரி, இந்த பிள்ளைகிட்ட சொல்லாம போயிட்டு பேஞ்சிட்டு படக்குன்னு வரணும். ஒரு சொட்டு மூத்திரத்தை 3 மணி நேரம் பேயக்கூடாது. சீக்கிரம் வாங்க. எப்ப செல்லக்குட்டி இப்ப வியாபாரம் அக்கா முகத்தை நல்லா க்ளோஸ் பண்ணி எடுக்கணும். க்ளோஸ் பண்ணுனா குரங்கு மாதிரி இருப்படி. லூஸ் முகரே பாரு, குரங்கு மாதிரி இருப்பேன். நாங்க குரங்கு மாதிரி இருப்போம். இவங்க பெரிய மன்மத குஞ்சு. ஓ முகரைக்கு இந்த முகரை பத்தாதா சொல்றேன். இருமா இங்க வாமா. இப்ப வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்க. ஆமாங்க. நீங்க மட்டும்தான் வியாபாரியா இல்ல இந்த இளநீ வியாபாரம் உங்க பரம்பரை வியாபாரியா? என் குடும்பமே பரம்பரையே இளநீ யார் யார் வியாபாரம்? எங்க அம்மா, எங்க அக்கா, என் தங்கச்சி எல்லாருமே. எங்க பாட்டி. உங்க பாட்டியா? ஆமா எங்க அப்பத்தா. கேள்விப்பட்டி. எங்க அம்மாச்சி. எப்பா உங்க பாட்டி உங்க அம்மாச்சிக்கு எல்லாம் வியாபாரம் எப்படி போகுது? ஐயா அதெல்லாம் ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சு. இப்ப சரிஞ்சிருச்சாமே. சரியல வியாபாரமா? மரம் செத்த இழந்து போச்சு. உங்க அப்பத்தாவுக்கு பாட்டிக்கு எல்லாம் சரிஞ்சிருச்சு. உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு? எங்க அம்மாவுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க இப்ப வியாபாரத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஆமா அங்கேயும் லேசா சரிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஏமா வியாபாரம் தாமா. உங்க அக்காவுக்கு வியாபாரம்? எங்க அக்காவுக்கு இப்ப எப்போதுமே நல்ல மார்க்கெட் தான். கிண்ணுன்னு இருக்கு. கிண்ணுன்னு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு இங்க பார்த்தாலே தெரியலையா?